பாஜக அப்படின்னு யார் சொன்னாங்கண்ணா? அண்ணா, முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனா சிவப்பு கம்பள வரவேற்பு. பிளேயர் ஹவுஸ்ல தங்குறார், ஒயிட் ஹவுஸ் ஒட்டி. அந்த ட்ரம்ப் சொல்றாரு, என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோசியேட்டர் மோடி. பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு. கோச்சர் ஏஐ சமிட். இதெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும். உலக அளவில் இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன, மோடியின் அங்கீகாரம் என்ன? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, 27 ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு? லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை அடைந்து விட்டது முதலமைச்சர் பேசினார். அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம், மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம், இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம், பீகார் வெற்றி பெற போகின்றோம். அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல். அதனால் முதலமைச்சர் மறந்துவிடக் கூடாது. பாராளுமன்ற தேர்தலில் 7% வாக்கு இழந்திருக்கார். 7% ஓட்டு கீழே வந்திருக்கு. 2019, 24, 26 போகும்பொழுது 20% ஓட்டு கீழே வந்திருக்கும். அதனால் டப்பிங், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தானன் தேவைப்படுறாரு. முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட். அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்லை, எல்லாம் இம்போர்ட்டட். நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி, இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி, எல்லாம் இம்போர்ட்டடுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம், திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? 35 அமைச்சர்கள் 13 பேர் அதிமுக வந்திருக்காங்க. ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க. ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் 2 பேருமே எப்படின்னா, 2 பேருமே ஒருத்தன் அன்னை காலேஜ்ல பிஇ படிக்கிறவனும், இன்னொருத்தன் ஏவிசி காலேஜ்ல டிப்ளமோ படிக்கிறவனும். 2 பசங்களும் இதேதான். நேத்து என்ன நடந்திருக்குன்னா, தினேஷ், அதாவது இவனுங்க கூட உள்ள ஒரு பையன், தினேஷ்ங்கிற பையன் நேற்று போயிட்டு இதே மாதிரி வியாபாரம் தெருவுள்ள, அதாவது தெருவுள்ளேயே எங்க முட்டம் வடக்கு தெரு கிராமத்து உள்ள கோயில் இருக்கும், கோயில் தெருவுள்ளேயே வியாபாரம் பண்றது. ஏன்னா யாருமே போய் கேட்க முடியாது. கேட்டா யாரா இருந்தாலும் என்னடா எங்க கிட்ட பணம் இருக்கு, போக்குவரத்து இருக்கு, ஏன்னா அவனுங்கிட்ட அவனுக்கு அண்ணன் தம்பி போக்குவரத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டா உடனே சண்டை, அடி உடனே அடிதான். 3 நாளைக்கு முன்னாடி அதுவே எங்க வடக்கு தெருவை சேர்ந்த ஒரு தீபா விஜயகுமார் என்கிற குடும்பத்தை ஊடு புந்து அடிச்சானுங்க. நேத்து நைட்டு கார்த்தின்கிற குடும்பத்தை வீடு புந்து அடிச்சானுங்க. அடிச்சிட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் என்ன, நான் இங்கே தெருவில் இது மாதிரி சாராயம் பண்ணுறதுனால தானே இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 17 வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனு பலார்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க. நாங்கள் இப்படி தான்டா, எங்ககிட்ட காசு பணம் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், சாராயம் பண்ணி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், பணப்பழம் இருக்குது, எங்ககிட்ட பணப்பழமும் இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனை அதோட துரத்தி விட்டானுங்க. அவன் அதோட வந்திருக்கான். திருப்பி மறுநாள் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க, காலையில் அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் நைட்டு இப்போ அவனுக்கு சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்ன சரக்கு வியாபாரம் பண்ணி சும்மா கேட்டதுக்காக இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் அவங்கள அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு காரணம், கேட்டதுக்காக அவங்கள அருவாளில் எடுத்து முனுசாமி, அவனுக்கு பசங்க 2 பேர், மூவேந்தன், தங்கதுரை, அவனுங்க பொண்டாட்டி அது பேரு தெரியல எனக்கு, இன்னொன்னு அவ பொண்ணு கார்த்திகா, அவன் மச்சான் ராஜகுமார் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வந்தான். இவ்வளவுக்கும் சாராய கேஸ்ல இன்னைக்கு தான் வெளில வந்தான் ராஜகுமார். திருப்பி பண்ணிட்டே இருப்பான். இன்னைக்குதான் ஜெயில இருந்து வந்த ராஜகுமார். இவங்க எல்லாம் சேர்ந்து 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. அது எங்க தெருவுக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வசிக்க கொண்ட தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வர்றது காரணம் ஒன்னே ஒண்ணு, சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் அவனுக்கு வெளில வந்தா இதுக்கு பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரையும் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அவனை போனான்னு வச்சுக்கலாம்,
அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு வந்து விட்டுருவாங்க, திருப்பி வந்துருவானுங்க. எப்படின்னே தெரியாது என்னத்துக்காக வரானுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் அட்வொகேட் லைனில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பெரம்பூர் போலீஸ் ஒரு போலீஸ் அழைச்சிட்டு போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா ஒன்று பணத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஒன்று 20,000 30,000 50,000 பணத்தை கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அட்வொகேட் லைனில் இருக்கிறதுனால, நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் பெரம்பூர் லைனில் நடக்கும். மொபைல் போலீஸ் அழைச்சிட்டு போனால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மொபைல் பிடபிள்யூ மயிலாடுதுறை மொபைல் அதில் ரிமாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு 5 நாள். அதுவும் பெரிய ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 75 பாட்டு எடுத்தாங்க. ஆமாம் சாராயவனை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டது தான். அது சின்ன பசங்க எல்லாம் சின்ன பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்க பசங்க தெருக்குள்ளேயே அந்த கோயில் வாசலில் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட். அதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள். 2 ஸ்டேஷன்லையுமே அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. அதை யாராவது போய் கேட்குறவங்க மேலே தான் ஆப்ஷனுங்க. இதுவே ஆல்ரெடி போய் ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவனன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவனம் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த ராஜகுமார் மேலேயே கம்ப்ளைண்ட்டை வாங்கி. அதுக்கு நான் சிபி போட்டிருக்கேன், காப்பி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் போலீஸ் மேலே, பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலே, இன்ஸ்பெக்டர் மேலே காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துருக்கேன், சிபி போட்டிருக்கேன். அதனால் இந்த பசங்களுக்கு நீதி வேணும்.